வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பச்சை பயிரை வச்சு நல்ல ஒரு சூப்பரான புட்டு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்கும், குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான ரெசிபியும் கொடுங்க, ப்ரோட்டீன் ரிச் ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இது நம்மளோட பாரம்பரியமான ஸ்வீட் ரெசிபி தான், ஆனால் நாம் எல்லாருமே மறந்தாச்சு. இதை நம்ம குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம், ரொம்பவுமே நல்லதுங்க உடம்புக்கு. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த பச்சை பயிறு புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பச்சை பயிறு புட்டு செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு, இது 250 கிராம் இருக்கும் அளவு. இதை எடுத்து நல்லா ஒரு 8 மணி நேரங்கிட்ட ஊற வச்சு முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து முளைக்கட்டி தான் செய்யணுன்றது அவசியம் கிடையாது, கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்படி செய்யும் போது பார்த்தீங்கன்னா புட்டு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது போல் முளை கட்டிட்டு நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும், நிறைய ப்ரோட்டீன் கிடைக்கும் குழந்தைங்களுக்கும் சரி நாமளும் எடுத்துக்கிறதுக்கு. இதை அப்படியே நம்ம சுண்டல் மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். இன்றைக்கி புட்டு செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஒரு பாதி அளவு சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க, நிறையா விட்டுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைக்கணும். நானே கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டேன். மறுதடவை அரைக்கும் போது தண்ணி சேர்க்காமல் அரைச்சேன், எனக்கு கரெக்டாக போயிடுச்சு. அதனால் நீங்கள் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்குங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. மாவு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும், தண்ணி அதிகமாக ஊற்றிடக்கூடாது. அதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன் தண்ணி ஊற்றிடாதீங்கன்னு. இப்போ தண்ணி ஊற்றாமல் நல்லா இது போல் திக்கான மாவாக அரைச்சி எடுத்துக்குங்க. நல்லா மாவை உப்பு சேர்த்து ஒத்தாப்பில் கலந்து விட்டுக்குங்க. இப்போ ஒரு இட்லி பிளேட்டில் துணி போட்டு வச்சுருக்கேன். இதில் நம்ம இட்லி மாதிரி ஊற்றி எடுத்துக்குவோம். நல்லா இது போல் இட்லி மாதிரி ஊற்றி எடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம இட்லி பானையில் வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த இட்லி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் மெத்து மெத்துன்னு இருக்கும். நம்ம கிரைண்டரில் அரைச்சோம்னா இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அந்த மாவு இட்லியாக செய்யணும் அப்படின்னாக்கா நீங்கள் கிரைண்டரில் அரைச்சி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். வெறும் பச்சை பயிரை மட்டும் அரைச்சி இட்லி ஊற்றலாம், நம்ம டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா வேகட்டும் ஒரு 10 நிமிஷத்துக்கு. இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம எடுத்துக்குவோம். ஒட்டாமல் வரணும் ஸ்பூனில். நம்ம இது போல் குத்தி பார்க்கும் போது ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இட்லி பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இதில் நல்லா கார சட்னியை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இந்த இட்லியை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்குங்க. சூடு இருக்கக்கூடாது. இதை சின்ன சின்ன பீஸாக இது போல் புட்டு சேர்த்துக்குவோம். நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது போல் சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்குவோம். இதை பார்த்திங்கன்னா நம்ம கையாலே நல்லா மசிச்சு விட முடிஞ்சால் கையாலே மசிச்சு விட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. சேர்த்து இதை வந்து ஒரு பல்ஸில் அப்படி 2 சுற்று சுற்றுனீங்க அப்படின்னாக்கா நல்லா பூ போல் வந்துடும். இட்லி வந்து கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் இருக்கணும், அப்போ தான் நமக்கு நல்லா இது போல் உதிரி உதிரியாக பூ போல் வந்துடும். தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றுறதுனால தான் எனக்கு இது போல் இருக்குது. நீங்கள் தண்ணி கம்மியாக ஊற்றி அரைச்சிங்கன்னா இன்னும் நல்லா பொலன்னு இருக்கும் இந்த புட்டு, சூப்பராக இருக்குங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், 1/2 டீஸ்பூன் சுக்குத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதே போல் ஒரு 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா இதை ஒத்தாப்பில் கலந்து விட்டுருங்க. நாட்டு சர்க்கரை பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்கும். நல்லா இது போல் கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தோம் அப்படின்னாக்கா டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட பார்த்திங்கன்னா நீங்கள் பாதாம் முந்திரிலாம் நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு அதையும் இந்த நெய்யில் வறுத்துட்டு சேர்த்தோம்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நான் இன்றைக்கி சேர்க்கலை, உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சேர்த்து கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஒத்தாப்பில் கலரி எடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா நம்மளோட பச்சை பயிறு புட்டு ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.